உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. வணக்கம் ப்ரோஸ்கீஸ். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகெயின் கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம ராஜா பேரனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க ரீசெக் பண்ணிடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அவர் விற்கிற ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக நானும் சக தோழர்கள் யுவன் சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் போய் கேட்டிருந்தோம். ஆனால் இங்கே திரும்ப ஒரு வீடியோ போட்டு நான் மிரட்டலை, அட்ரஸ் தேடி வந்து உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கிட்ட இப்போ வர வேலிடான லைசன்ஸ் கிடையாது. அதுல ஒரு சகோதரர் கால் பண்ணி எஃப்எஸ்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது, எல்லா லைசன்ஸ் இருக்கா இருக்குது. சரி, நான் உங்களை லீகலா பாத்துக்கிறேன். இது எனக்கு புரியல. அப்ப நான் சொன்னேன், எப்ப அட்ரஸ் சொல்லு, உன் பேர் சொல்லு, நான் நேர்ல கொண்டு வந்து உனக்கு காட்டுறேன். இல்ல இது என்ன லீகல்னு சொல்லிட்டு வைக்கணும்ல. இல்லங்க, நான் வந்து லைசன்ஸ் பத்தி கேட்டிருந்தேன். இத பத்தி லைசன்ஸ் கேக்குறப்போ எனக்கு முதல்ல சொல்லிருக்கேன், நான் ப்ராடக்ட் பண்றது இல்ல. நீங்க ப்ராடக்ட் பண்றது கிடையாது, பட் நான் லைசன்ஸ் வாங்குற வைத்தியர் பண்றது. இது நாங்க வந்து ஒரு குடிசை தொழில். இதுல எங்கள்கிட்ட இருக்கதே ஒரு உலக்கையும் ஒரு உரலும் மட்டும்தான். நான் ப்ராடக்ட் பண்றது இல்ல. நாங்க வந்து ஒரு குடிசை தொழில். அவர் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ஒரு லைசன்ஸ் நம்பர், which means அவர் ஃபர்ஸ்ட் அவரோட போஸ்ட்ல ஒரே ஒரு லைசன்ஸ் நம்பரும், அதாவது அந்த லைசன்ஸ் நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த வேற ஒரு பேக்கரி ரிலேட்டடா வாங்கியிருக்காங்க. லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் எனக்கு டிஎம் பண்ணப்போ ஒரு லைசன்ஸ் நம்பர் அமைச்சிருந்தாரு, அண்ட் லேட்டர் ஹி டெலிட்டட் இட். அது வேற விஷயம். அந்த லைசன்ஸ் நம்பர் வேற, அவர் போஸ்ட்ல போட்டிருந்த லைசன்ஸ் நம்பர் வேற. ரெண்டு லைசன்ஸ் நம்பரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் அமிச்ச இன்னொரு லைசன்ஸ் நம்பரை 15ஆம் தேதி தான் வாங்கியிருக்காரு. அதுவும் என்ன பேர்ல அப்படின்னா, ஸ்பைசஸ் அண்ட் புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பேர்ல வாங்கியிருக்காரு. அப்போ 15ஆம் தேதி இந்த லைசன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அப்புறம் எப்படி அவர் அட்ரஸ் தெரிய வந்து லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாருன்ற ஒரு விஷயம் எனக்கு புரியல. இவங்க ஆக்சுவலா இதுல இருக்க ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்னு, இந்த ப்ராடக்ட்டுக்கு சரியான ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாம இருக்கணும், இல்ல இவங்க சொல்றது எல்லாமே ஒரு பொய்யான விஷயமா இருக்கணும். இந்த ப்ராடக்ட் வெறும் இஞ்சி மரப்பா மாதிரி ஒரு வெறும் ஃபுட்டா வச்சுட்டு அதை சாப்பிட்டா இது நடக்கும்னு சொல்லி போலியான ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறதா தான் இந்த ப்ராடக்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்னால தயாரிக்கப்பட்டு அது யாரு சாப்பிடணும், எப்படி சாப்பிடலாம், இதுக்கான எந்தவித அத்தாரைசேஷனுமே இல்லாம, எந்தவித வெரிஃபிகேஷனுமே இல்லாம, லைசன்ஸ் இல்லாம விற்கப்படுற பொருளா இருக்கணும். இங்க யாருக்குமே ஆடியன்ஸை பத்தின ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. என்னத்தை போட்டாலும் இது தின்றோம், சோறு கண்ட இடத்துல அண்டும், நெல் கண்ட இடத்துல தங்கும் அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு ஆடியன்ஸ்ன்றவங்கள ஒரு மயிரா கூட மதிக்காமங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் மேல ஒரு அக்கறை இருக்கிற ஒரு எவனாச்சும் ஒருத்தன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு அசால்ட் அப்படி இருப்பானா? சம்பந்தமே இல்லாம 2 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ற, 2 வருஷமா நீங்க ஃபாலோ பண்ணா அவன் நல்லதுதான் பண்ணுவான்னு எங்க இருந்து நீங்க நம்புறீங்க? இந்த இதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப லேட்டரா இப்போ நம்ம இவர்கிட்ட கார்த்திக் குமார்கிட்ட பத்தி பேசுவோமே, உன் ஜட்டி ரேட் யாரும் கேட்கல ப்ரோ, நீ ஜட்டி போடாத, தட்ஸ் யுவர் விஷ், அது என்னமோ நீ பண்ணு, என்ன பிராண்ட்ல வேணா போட்டுக்க, நீ என்ன ப்ரோ வந்து சம்பந்தமே இல்லாம 15,000 ரூபாய்க்கு ஜட்டி போடுற நான் ஏன் போய் சொல்லணும்? 15,000 ரூபாய்க்கு ஜட்டி போடுற போய் சொல்லக்கூடாதா? இங்க இருக்க முக்காவாசி கேபிட்டலிஸ்டே போய் சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க. அப்ப அவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாமே எக்ஸலன்ட் ஸ்பீச், கிளியர் எக்ஸ்பிளனேஷன், வாவ் வாட் ப்ரைஸ் ப்ரோ, வி ட்ரஸ்ட் இன் யூ, இட்ஸ் பின் 2 years ஐ ஃபாலோட் யுவர் அக்கௌண்ட், வி நோ ஹூ யூ ஆர். ஃபுல்லாக இவனை உட்காந்து ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் கிரியேட்டின் காசு கொடுத்து வாங்குவானுங்க, ஆனால் யானை காவலம் வாங்க சொன்னால் சர்டிஃபிகேட் கேட்குறானுங்கன்றாங்க. கிரியேட்டின்றது லைசன்ஸ்டு ப்ராடக்ட், இதுக்கு லைசன்ஸ் இருக்குதா? ஒழுங்கா பேசதும் புரியல. ஏங்க ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருங்க, எல்லாம் சரிதான், உங்க பக்கம் ஒரு மிஸ்டேக் இருக்கு, நேர்ல வந்து காட்டுறேன், பேர் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவாங்க, இது என்னுடைய கருத்து அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது அவர் டெக்ஸ்ட்டை நான் அவருக்கு ஆட் பண்றேன், அதை பாருங்க, சிரிப்பா வருது. இவனுங்களுக்கு மத்தியில தான் ப்ராடக்ட் நடத்த கரெக்டான ஆடியன்ஸை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். சரி, இவனுங்களை அடிச்சா எதுவும் தெரியாது, இதான் சாக்குன்னு நடிச்சிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். எஸ், அவ்வளோதான் நண்பர்களே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் இதை லீகலாக மூவ் பண்ணுறீங்க, இல்லை யாருக்கும் எது வேணும் அப்படின்னா ஆஸ்க் மீ, கமெண்ட் போடுங்க, நான் என்னன்னு சொல்லி இதை ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அண்ட் எஸ், அவ்வளோதான் நான் சொல்ல விரும்பினேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ. சில பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ஆயுஷ் வேணும் ப்ரோ, எஃப்எஸ்எஸ்ஐ வெறும் ஃபுட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த லவடே கேபால் கரண்ட்